ஃபோனில் அலாரமே வச்சாலும் அந்த அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்திரிச்சு அந்த மனுஷன் ஒரு 5 நிமிஷம் தூங்கட்டுமேன்றதுக்காக அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு அறக்க பிறகு இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னு சமையல் செஞ்சு எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு அவரை போய் 5 மணிக்கு எழுப்பலான்னு நினச்சா அவர் அதுக்கு முன்னாடியே எழுந்திரிச்சு பல் விளக்கிட்டு என்ன தேவையோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்ருப்பாரு. அதுதாங்க அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங். பெரும் கிளம்பி வேலைக்கு போயிட்டாங்க. காலையில் 7 மணிக்கெலாம் அவங்க கிளம்பிடுவாங்கங்க. அப்படி போனதுக்கப்புறம் அங்கே கல் எடுத்துகிட்டு வந்துட்டு எத்தனை கல் எடுத்துகிட்டு வர முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ பிரித்து அப்பா காமிப்பார் பாருங்க. ஒரு நாளைக்கு அவரால் என்ன முடியுன்றது அவர் காமிப்பார். அவரால் முடிஞ்சது 2 மணி 3 மணிக்கு தான் கொண்டு வருவாங்களே, அவரால் முடிஞ்ச கல்லை செதுக்கி எடுத்துகிட்டு வருவார். இப்படி அந்த கல்லை உருவு பண்ணி கொண்டாந்து வச்சதுக்கப்புறம் வீட்டுக்கிட்ட போட்டு செதுக்கி அதை சீசனிங் பண்ணி ப்ராசஸ் எல்லாம் பண்ணி தாங்க கஸ்டமர்கிட்ட அவர் கொடுக்குறாரு. ஒவ்வொன்றுலையும் அவரோட வேலையும் அவரோட நுட்பமும் எல்லாத்தையும் தாண்டி அம்மாவோட சப்போர்ட்டு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க. 2 பேரும் சேர்ந்து தான் கஷ்டப்படுறாங்க, 2 பேரும் சேர்ந்து தான் உழைக்கிறாங்க. அவங்களுக்கான அங்கீகாரம் எப்பவும் கிடைக்கணுங்க.